சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவில் 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்று போற்றப் பெறுகின்றது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக அது எடுத்துரைக்க பெறுகிறது. அதிலே 173வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? திடீரென்று ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளி விட்டான். யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னவுடனே அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத பின்னாலே ஒரு இடத்துல இவரே சொல்ல போகிறார். சிந்தாதீதா சமஜனிததா பாதுகாகிரியாபிஷேகா என்று பின்னாலே இவரே சொல்ல போகிறார். வேறொரு இடத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தற்செயலாக நடந்து விட்டது. அங்கே ராமபிரான் காட்டிற்கு எழுந்துள்ள வேண்டும். அவள் கைகேயி சொன்னாள் அல்லவா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே யாழ நீ போய் தாழிரன் சடைகள் தாங்கி தாங்கரன் தவமேற்கொண்டு புழி வெங்கான நண்ணி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டின் பாவென்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று இந்த நிகழ்ச்சியை கம்பர் காட்டுகிறார். ஆஹா, ராஜ்யத்தை பரதனுக்கே கொடுத்து விட்டு காட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிறது அவருக்கு நியமனம். ராமபிரானுக்கு அவருடைய தகப்பனாருடைய நியமனம். அதனால் அவர் காட்டிற்கு எழுந்தருளி விட்டார் ராமபிரான். ஆனால் நாட்டிற்கு வந்த பரதாழ்வான் இதெல்லாம் நடந்த பொழுது அந்த விஷயங்களே அவருக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு. அந்த சமயத்திலே அவர் தன்னுடைய மாமாவினுடைய அகத்திலே கேக்கைய தேசத்திலே இருந்தார் அவர். அதனால இதை பின்னால தான் இவர் திரும்பி வருகிறார். வந்த பிற்பாடு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அறிந்து கொண்டவுடனே இப்படியெல்லாம் நடந்ததற்கு மிகவும் வருந்தினார். எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ராமபிரானை போய் கண்டிப்பாக நீர் அயோத்தியக்கு திரும்பி வந்தாக வேணும், நீர் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாக வேணும் என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் ராமபிரானோ தாப்பனாருடைய கட்டளை 14 ஆண்டு வனவாசம் என்று இருக்கிறபடியினாலே அதை நிறைவேற்றாமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் என்கிறார். வேறு வழி இல்லாமல் என்ன செய்வது? அப்பொழுது ராமபிரானுடைய பாதுகையை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து ராஜ்யத்தை ஆண்டார் என்கிறது அது ராமாயண சரித்திரம். அது அதில் இவர் என்ன சொல்லுகிறார்? ராமபிரானும் காட்டிற்கு எழுந்தொழி விட்டான், பரதாழ்வானும் நான் ராஜ்யத்தை ஆளப்போவதில்லை என்று சபதம் செய்து விட்டான். நல்லவேளை அந்த சமயத்தில் இந்த பாதுகையாவது வந்து ராஜ்யத்தை ஆண்டதோ அந்த கோசல தேசம் பிழைத்ததோ என்பது போல ஒரு கருத்தை இந்த 173வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பாதுகே ரகுபதௌ யதிருச்சயா பிரஸ்திதே வனவிகார கௌதுகாத் ஆதிராஜ்யமதிகம்யதே யுவாம் அக்ஷதம் வசுமதீம் அரக்ஷதம். இந்த ஸ்லோகங்களிலெல்லாம் பாதுகே பாதுகே என்று அந்த 2 பாதுகைகளையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறார். பாதுகா என்று சொன்னால் ஒரு பாதுகை, ஆனால் பாதுகையினுடைய இணை என்று சொல்லுகிற பொழுது இரட்டை அது சொல்லுகிற பொழுது அதை த்விவச்சனத்திலே தான் தெரிவிக்க வேண்டும். அதனால பாதுகே பாதுகைகளே, 2 பாதுகைகளே என்று சொல்லுகிறார். ரகுபதௌ யதிருச்சயா வனவிகார கௌதுகாத் பிரஸ்திதே. ரகுபதௌ அந்த ராகவனானவன்
அதாவது சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் எதிர்ச்சையாக, எதிர்ச்சையாக என்னால் என்ன அர்த்தம்? அதாவது யாரும் இச்சிக்காமல் இருக்கிற பொழுது ஏற்பட்ட விஷயம் அது. அதுதான் எதிர்ச்சான்னு பேரு. இச்சா, இச்சா என்னால் விருப்பம், ஒருத்தருடைய விருப்பத்தினாலே என்று சொல்லுவதை காட்டிலும் எதிர்ச்சா என்னால் என்ன, ஒருத்தரும் இப்படி ஆக போறதுன்னு நினைக்கவே இல்லை, தற்செயலாக நடந்த விஷயம் அது. எது என்னால் அதுதான் தெய்வ சங்கல்பம். அங்க அதைத்தான் பின்னாலே வேதாந்த தேசிகன் அங்கே சொல்ல போகிற பொழுது தெய்வமத்திர பிரமாணம் என்று சொல்ல போகிறார். அதனால இங்க எதிர்ச்சையா என்னால் என்ன, பகவதிச்சையா, பகவத் சங்கல்ப மாத்திரேனா என்று கொள்ளலாம். ஆக பகவானுடைய நியமனம் காரணமாக, சங்கல்பம் காரணமாகத்தான் ஒன்று ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? வனவிகார கௌதுகாத்து. வனவிகார கௌதுகாத்து என்னால் என்ன, காட்டிலே போக வேண்டும், காட்டிலே போய் திரிய வேண்டும், அங்கே இருந்து கொண்டு காட்டிலே இஷ்டப்படி திரிய வேண்டும் என்கிறதா அவனுடைய அபிப்பிராயம். அது மட்டும் இல்லை, அந்த காட்டிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் முதலானவர்கள் அத்தனை பேரையும் அனுகிரகிக்க வேணும், அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய கட்டாட்சத்தை பொழிய வேணும். வழியிலே குஹப்பெருமாளை கட்டாட்சித்தான். இன்னும் போகிற பொழுது அங்கே தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள், சுக்ரீவ மகாராஜர், ஹனுமான், இன்னும் வானரங்கள், அதே போல விபீஷணன், அவனோடு வந்த ராட்சசர்கள் என்று இத்தனை பேரை கட்டாட்சிக்கணுமே. அதுக்காகத்தான் என்ன பண்ணினான், வனவிகார கௌதுகாத்து. எப்படி காட்டிலே போய் மிருகங்களை எல்லாம் வேட்டையாட வேண்டும் என்று நினைப்பார்களோ, வேட்டையாடுதல் என்றால் எல்லா மிருகங்களையும் கொல்லுதல் என்று கூட பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் சில நல்ல மிருகங்களை எல்லாம் பிடித்து கொண்டு கூட வருவார்கள். நல்ல மான்கள், மயில்கள் முதலானதெல்லாம் இருந்தால் அவற்றையெல்லாம் தங்களுடைய அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதுபோல பகவான் ராமபிரானாக அவதரித்த பொழுது என்ன பண்ணினான், காட்டிற்கு சென்றான், வனவிகாரம். அந்த வனவிகாரத்தில் போய் என்ன பண்ணினான், துஷ்டர்களாயிருந்த சிங்கம், புலி போன்ற அரக்கர்கள், அது தண்டகாரண்யத்தில் இருந்த கரதூஷணர்கள் ஆகட்டும், அதே போல ராவணன் முதலான அரக்கர்கள், அவர்களையெல்லாம் வேட்டையாடி கொன்றான். ஆனால் அதே சமயத்தில் விபீஷணன், சுக்ரீவன் முதலானவர்களை தனக்கு அடியவர்களாகவும் பெற்றுக்கொண்டு வந்தான். அதனால இவன் என்ன, ரகுபதோ வனவாச விகார கௌதுகாத்து பிரஸ்தித்தே. ரகுபதோ, இந்த ரகுபதியான ராமபிரான், வனவிகார கௌதுகாத், காட்டிலே இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு அப்படி அவன் சென்று விட்டான். அந்த சென்று விட்ட பொழுது அதுக்கு மேலே என்ன ஆயிட்டு, பரதாழ்வானும் இந்த பட்டாபிஷேகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த சமயத்திலே என்ன வந்தது என்னால், ஆதிராஜ்யம் அதிகம்ய, இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை தேயுவாம், நீங்கள் இருவரும், நீங்கள் இருவரும் என்னால் என்ன, பாதுகைகள் இரண்டும் என்றுதான் அர்த்தம். அது தேயுவாம், நீங்கள் இருவரும் ஆதிராஜ்யம் அதிகம்ய, அந்த சாம்ராஜ்யத்தை அடைந்து என்ன ஆயிட்டு, ஆதிராஜ்யம் ராஜ்யாபிஷேகத்தை, பட்டாபிஷேகத்தை அடைந்து வசுமதீம் அரக்ஷதம், வசுமதீம் இந்த பூமியானது அரக்ஷதம், அக்ஷதம் அரக்ஷதம், குறைவில்லாமல் நீங்கள் காப்பாற்றினீர்கள் நீங்கள் இருவரும். நல்ல வேளையாக நீங்களும் ராஜ்யத்தை வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அந்த ராஜ்யம் என்ன ஆயிருக்கும், அராஜகமாய் போயிருக்கும். அராஜகம் என்னால் என்ன, ராஜகம் என்னால் ஒரு ராஜாவோடு கூடி இருத்தல். ராஜா இல்லாமல் எல்லாரும் கண்டபடி இஷ்டப்படி திரிந்தார்களானால் அந்த இடத்திற்குத்தான் அராஜகம் என்று பெயர். ஆஹா, அராஜகமாக போகாமல் இருப்பதற்காக ராமபிரானும் காட்டிற்கு சென்று, பரதனும் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்ற பொழுது, நீங்களென்றோ அந்த ராஜ்யத்தை காப்பாற்றினீர்கள் என்று அந்த நன்றியினை இந்த ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார். ஆஹா, எம்பெருமானே ஒருவனை கைவிட்டாலும் கூட ஆச்சாரியர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள், ஆழ்வார் நம்மை கைவிட மாட்டார் என்ற அர்த்தத்தை நாம் அங்கே ராஜ்யத்தை ராமபிரான் கைவிட்டு விட்டு சென்று விட்டான், ஆனால் பாதுகை கைவிடவில்லை, ராஜ்யத்தை ஆண்டது என்பது போல நமக்கு இங்கேயும் பொருள் கொள்ளலாம். அடுத்தபடியாக 174வது ஸ்லோகம், இதில் ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதாவது ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக பல வஸ்துக்களை சேகரித்து வைத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி. அது ஆபிஷேச்சனிகம் பாண்டம் என்று சொல்லப்படும். அதாவது ஆபிஷேச்சனிகம், அபிஷேகத்திற்காக, பட்டாபிஷேகத்திற்காக சேகரித்து வைத்த பொருள்கள், அதெல்லாம் வஸ்துக்கள் என்று பொருள். அது
இந்த வஸ்துக்களில் எவை எவைன்னு கேட்டால் இந்த சிம்மாசனத்தை சொல்லலாம், அதுக்கு மேலே வெண்கொற்ற குடையை சொல்லலாம், செங்கோலை சொல்லலாம், இன்னும் சாமரம் முதலான வஸ்துக்களை எல்லாம் நிறைய இருக்கிறது. ஒரு பட்டாபிஷேகம்னா வெறுமை எத்தனை வஸ்துக்களை சேர்த்து பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும், இத்தனை வஸ்துக்கள் வேணும், எல்லாவற்றையும். அதில் பாதுகையும் ஒன்று. பாதுகை என்கிறது தங்கத்தாலே அலங்கரிக்கப்பட்ட பாதுகை. அது பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட உடனே அந்த பாதுகையை திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்வார்கள். இந்த பாதுகைக்குத்தான் இப்பொழுது ராஜ்யாபிஷேகம் நடந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் மிக அழகாக என்ன தெரிவிக்கிறார் என்னால், நிறைய வஸ்துக்களை எல்லாம் பட்டாபிஷேகத்துக்காக சேகரித்தார்கள். அதுல இந்த பாதுகையும் ஒரு வஸ்து என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அது சொல்ல முடியாமல் போய்விட்டது. என்ன காரணம் என்று கேட்டால், பின்னால இதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பொழுதோ மற்ற வஸ்துக்கள் எல்லாம் இதுக்கு கைங்கரியம் பண்ணின. ஒரு சிம்மாசனம், அதே போல வெண்கொற்ற குடை, பக்கத்துல சாமரம், இதெல்லாம் இந்த பாதுகைக்கு வீசப்படுகிறது. இப்ப பாதுகை எஜமானனாய் வீற்றிருக்கிற பொழுதோ இதையும் அந்த வஸ்துக்களுக்கு சமமான வஸ்துவா எப்படி சொல்ல முடியும் என்று மிகவும் ரசமாக கேட்கிறார். ரகுவீர பதானுஷங்க மாத்ராத் பரிபர்கேஷு நிவேசிதா யதித்வம் அதிகார தினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூஹு. ஹே பாதுகே, பாதுகைகளே என்று சொல்றார். ரெண்டு பாதுகைகள் அல்லவா, அவற்றை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்? ரகுவீர பதானுஷங்க மாத்ராத்து, ராமபிரானுடைய திருவடிகளை போய் சேருகின்றன இந்த பாதுகை. அது பட்டாபிஷேக காலத்திலேயும் திருவடிகளிலே அவற்றை சாத்திக் கொள்வது என்று ஒன்று உண்டு. அந்த ஒரே காரணத்தினாலே பரிபர்கேஷு நிவேசிதா யதித்வம், யதித்வம் பரிபர்கேஷு நிவேசிதா, ஒருவேளை உன்னையும் அந்த பரிபர்கங்கள், அதாவது பட்டாபிஷேகத்திற்கு உண்டான பொருள்கள், அவற்றினுடைய கணக்கிலே உன்னையும் சேர்த்து விட்டால் என்ன சேர்க்க முடியாது என்கிற, பாதுகையை சேர்க்கக்கூடாது அதில் என்று சொல்லுகிறார். உண்மையிலே பார்த்தால் பாதுகையும் சேர்ந்தது தான், ஆனால் சேர்க்க முடியல. ஏன் சேர்க்க முடியலன்னா, அதிகார தினே, நீ பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட தினத்திலே என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா, மற்ற வஸ்துக்கள் எவை எவை சொல்லப்பட்டதோ, அந்த வெண்கொற்ற குடையோ, அந்த சிம்மாசனமோ, அந்த சாமரங்கள் முதலானவைகளோ, செங்கோல் முதலானவைகளோ, இவங்களெல்லாம் என்ன ஆச்சு? தவ பரிவாராஸ்தவ பபூஹு, உனக்கு அவைகளெல்லாம் பரிவாரங்களாக ஆகிவிட்டன. எல்லாம் சமமாக இருந்தால், பட்டாபிஷேகத்திற்கு முன்னாலே எல்லாம் சமமாக இருந்தது என்று சொல்லணும். பாதுகை, சிம்மாசனம் எல்லாம் ராமபிரானுக்கு பரிவாரங்கள் தான். பாதுகை, சிம்மாசனம், செங்கோல், வெண்கொற்ற குடை, சாமரம் முதலானவை. ஆனால் ராமபிரானும் ராஜ்யத்தை வேண்டாம் என்று வெறுத்து விட்டு, பரதாழ்வானும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இந்த பாதுகையை கொண்டு வந்து சிம்மாசனத்தில் எழுந்தோட பண்ணின உடனே பாதுகை இப்பொழுது எஜமானனாக ஆகிவிட்டது. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பரிவாரங்களாக ஆகிவிட்டது. எவை என்னால், இந்த பாதுகையோடு கூட இருந்த அந்த வெண்கொற்ற குடை, அந்த சிம்மாசனம், செங்கோல், சாமரங்கள் முதலானவை எல்லாம் இப்பொழுது இந்த பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணுகிறது. ஆயினாலே இப்பொழுது பாதுகையை எப்படி அந்த பட்டாபிஷேகத்துக்குரிய ஒரு வஸ்துக்களிலே ஒன்றாக நாம் எப்படி அவற்றை கருத முடியும்? அது முடியாதல்லவா என்று இப்படி மிக அழகாக தெரிவிக்கிறார். பாதுகை என்கிறது உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து விட்டது. இதை ஆழ்வார்கள் விஷயத்திலே, ஆச்சாரியர்கள் விஷயத்திலே இந்த ஸ்லோகத்தை அன்வைத்து பார்த்தோமானால், எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஜீவாத்மாக்கள் தான், பகவானுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான். ஆனாலும் கூட அவர்களை மற்ற ஜீவாத்மாக்களோடு ஒப்பிட முடியுமோ? அவர்கள் என்னதான் இருந்தாலும் நம்மை காட்டிலும் மேம்பட்டவர்கள். நாம் எல்லாம் அவருக்கு பரிவாரங்களாய் இருக்கிற பொழுது ஆச்சாரியர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து கொண்டு நம்மை ரட்சிக்கிறார்கள் என்று அப்படித்தான் கொள்ள வேணும் என்கிற அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் நாம் கொள்ளும்படியாக வேதாந்த தேசிகன் மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।